ஜெபிக்க போகிறோம். விசேஷமா தொடர்ச்சியா நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, அ ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிய நெறைய பேர் நேபாள்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி அங்கருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து நியூஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அங்க அந்த மக்கள் போகிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கலவரம் அந்த தேசத்தில வெடித்தது நிமித்தம், கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது நிமித்தம், அங்க தலைவர்கள், தேச தலைவர்கள், பிரைம் மினிஸ்டர் இவங்கலாம் வந்து அந்த ரிசைன் பண்ணி அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நெறைய பாதிப்பு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு பாதிப்பு உண்டாயிருக்கு. மக்கள் வந்து கலவரம் உண்டு பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமா வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு தற்காலிகமா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அங்க வந்து ஏற்படுத்தப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம முதலாவதா நேபாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, முதலாவது அங்க வந்து அந்த கலவரம் நிறுத்தப்படணும். ஒரு சுமூகமான ஒரு முடிவு அந்த இடத்துக்கு வரணும். அங்க வரணும் அப்படின்னு நம்ம முதலாவது அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதா ஒரு பெர்மனன்ட்டான ஒரு நல்ல ஆட்சி அந்த நேபாள் தேசத்துல உருவாகணும். அங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு தலைவரை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா மக்கள் கலவரம் இல்லாம ஒழுக்கமான ஜீவியம் வாழ்கிறதற்கு தேசத்துல தலைவர்கள் ரொம்பவே அவசியம். அதனால தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அங்க தலைவரா, தேசத்துல அதிகாரியா அவங்க வரணும் அப்படின்னு நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதா நேபாள் தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும். எழுப்புதலுக்கு சாதகமான ஒரு ஆட்சி அமையணும் நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது நேபாளில ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு இந்த 3 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இங்கே இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நேபாள் தேசத்தை உங்கள் கண் முன்னால் நிறுத்துங்க. இங்கே கலவரம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ கலவரம் ஓய்ந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனை மாறணும். அங்கே இருக்கிற அந்த காரியங்கள், அந்த கலவரத்திற்கான காரியங்கள், எந்த காரியத்தின் நிமித்தம் வந்து அவங்க அந்த கலவரம் உண்டாச்சோ அந்த காரியம் எல்லாம் அமர்த்தப்படணும். அந்த காரியத்தில் ஒரு சுமூகமான ஒரு முடிவு உண்டாகணும். இப்போ எல்லாம் வந்து விடுதலை ஆயிடுச்சு, சரியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வரணும். எல்லாம் பெர்மனண்ட்டாக அங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அதற்காக அதிகாரிகளோட நீங்கள் பேசுங்க. கலவரம் செய்து கொண்டு இருக்கிற அந்த மக்களோட நீங்கள் பேசுங்கப்பா. ஒரு சுமூகமான ஒரு முடிவு அந்த தேசத்தில் உருவாகணும். இதற்காக இந்த சகோதரரோடு இணைந்து இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, சமாதான காரணராகிய தேவன் நீங்க அப்பா, நேபாள் தேசத்தை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. தேசத்துல சமாதானம் உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேகர் ஆண்டவர் நாளில் எங்களோட இணைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. நேபாள் தேசத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அங்க இருக்க எல்லா கலவரங்களும் அப்பா, எல்லா தகப்பனே சமாதானம் எல்லா சூழ்நிலையும் மாற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அந்த ஜனங்களை கத்த நீங்க சந்திங்க. இந்த கலவரத்துக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ ஒவ்வொருத்தரையும் கத்த நீங்க சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. தகப்பனே கலவரம் செய்யணும், சண்டை போடணும், மக்களுக்கு பிரிவினை உண்டாக்கணும்னு சொல்லி உண்டாகிற எல்லா எண்ணங்களும், எல்லா சதி ஆலோசனைகளும் மாற முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்போதே சமாதானம் உண்டாகட்டும். எல்லா குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, எல்லா பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, எல்லா கலகங்கள் இயேசுவின் நாமத்தில் மாற முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தேசத்துல இறங்கி வாங்க. நேபாள் தேசத்தின் எல்லைக்குள்ள, நேபாள் தேசத்துக்குள்ள கர்த்தர் இறங்கி வர முடியாது ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய சமாதானத்தின் பிரசன்னம் அந்த தேசத்துக்குள்ள இறங்கி வர முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பேரு பேர சந்திங்க ஆண்டவரே. ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய ஐக்கியம், ஒரு மனம் உண்டாக முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. பிரிவினை உண்டாக்குற எல்லா காரியங்களும், எல்லா ஆலோசனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலும் மாறுவதாக. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கலவரத்தை உண்டு பண்ற மனுஷரை சந்திச்சதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை சந்திச்சதுக்காக ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த கலவரம் வந்த எந்த சூடம் இல்லாதபடிக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக அன்று செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 நீங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரமாப்பா. நீ கலவரத்துல அந்த காரியங்கள் எல்லாத்துலயும் ஆண்டவரே நீ ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அடுத்தது ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தலைமை அந்த தேசத்துல நீங்க உருவாக்கி கொடுக்கணும்ப்பா. உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு மகன், அந்த பிள்ளைய ஒரு சித்தத்திற்கு, உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்பட்ட ஒரு பிள்ளையாப்பா அங்க தலைவரா ஒரு பிரைம் மினிஸ்டரா நீங்க கொண்டு வாங்கப்பா. சீக்கிரமா ஆண்டவரே அப்பா, அங்க இடத்துல ஒரு பெர்மனன்ட்டான ஒரு லீடர், எழுப்புதலுக்கு சுமூகமான ஒரு எழுப்புதலுக்கு வாசலை திறந்து வைக்கிற ஒரு லீடரை நீங்க அந்த தேசத்துல கொண்டு வாங்கப்பா. உமக்கு பிரியமான பிள்ளையை நீங்க கொண்டு வாங்க. அப்படிப்பட்ட காரியம், அப்படி ஒரு மாற்றம் அந்த நேபாள் தேசத்துல உண்டாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இந்த இடத்துல கிரியை செய்யுங்கப்பா. நீர் தலைவர்களோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டு
இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானவரை நீங்க அந்த தேசத்துல தலைமை பகுதியில கொண்டு வந்து வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காரியத்திற்காக இந்த சகோதரரோட இணைந்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே, ஆண்டவரே நேபாள் தேசத்துக்காய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அங்க தேசத்துல நடக்கிற காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. தற்காலிகமாக அங்க ஆட்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே ஆண்டவரே, அங்க ஒரு நிரந்தர ஆட்சி வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே நிரந்தர பிரதமர் அங்க ஏற்படுத்தப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சித்தமான நபரை நீரே ஏற்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் ராஜரீக நீங்க பண்ணணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு சித்தமானவங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க நேபாள் தேசத்துல ஆண்டவரே அவங்க ஆண்டவரே பிரதமரா ஏற்படுத்தப்படணும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை நேபாள் தேசம் முழுவதுமாய் வருவதாக. ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் ஏற்படுத்தப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த தேசத்தில் இருக்கிற 2 கோடி மக்களையோ ஆண்டவரே நீங்களே ஆளுகை செய்யுங்க. இயேசுவே நீங்களே அங்க ராஜரீகம் பண்ணுங்கப்பா. உமக்கு சித்தமானபடி அங்க ஆட்சி அமையட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானபடி ஆண்டவரே அங்குள்ள காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா மனுஷீக கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முடக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தற்காலிக காரியங்கள் மாறுவதாக. தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பிசாசுடைய தந்திரங்கள் மனுஷிக தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட்டதற்காக நன்றி. அடுத்ததா தேசத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நேபாள் தேசத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். அங்க ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. அப்பா கலவரங்கள் மாறி அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. நீங்க அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்க தேசத்துல கொண்டு வாங்க. சபைகளுக்குள்ள கொண்டு வாங்கப்பா. வாலிபர்கள் மேல கொண்டு வாங்க. சிறு பிள்ளைகள் மேல எழுப்புதல் அக்கினி போடப்படணும். பெரியவங்க மேல ஒரு எழுப்புதல் அக்கினி போடப்படணும் ஆண்டவரே. தேசம் மறுரூபம் ஆக்கப்படணும் அப்பா. தேசத்துல காணப்படுகிற பாவங்கள் மாறணும். ஒரு எழுப்புதல் அப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் திரும்பணும் ஆண்டவரே. உமக்கு நேரம் அந்த பிள்ளைகள் திரும்பணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் அந்த நேபாள் தேசத்துல உண்டாகணும் ஆண்டவரே. இதற்காக இந்த சகோதரரோட இணைந்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேபாள் தேசத்திற்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நேபாள் தேசத்தில் உம்முடைய அக்னியை போடுவீராக ஆண்டவரே. கடைசி கால எழுப்புதல் அக்னி ஆண்டவரே நேபாள் தேசம் முழுவதும் பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே. குமாரர்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் சொன்னீரே. வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே நேபாள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் மேல வாலிபர்கள் மேல ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. ஊழியர்கள் மேல உம்முடைய அக்கினியை போடுவீராக ஆண்டவரே. நேபாள் தேசத்தில் இருக்கிற 7000க்கு மேற்பட்ட திருச்சபைகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 78 ஆண்டவரே மாவட்டங்கள் அக்கினியை போடுவீராக. 2 கோடி மக்களும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு ஜெப எழுப்புதல் உண்டாவதாக. நேபாள் தேசத்தில் ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல் உண்டாவதாக. நேபாள் தேசத்தில் ஒரு வல்லமையின் எழுப்புதல் உண்டாவதாக. ஒரு மனம் திரும்புதல் எழுப்புதல் உண்டாகட்டும். கூட்டம் கூட்டமாய் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வசன எழுப்புதல் அங்க உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் எழும்பட்டும். ஒரு சுவிசேஷ எழுப்புதலை நேபாள் தேசத்துல உண்டாக்குவீராக ஆண்டவரே. கடைசியா ஒரு மகிமையான எழுப்புதல் ஆண்டவர் அந்த நேபாள் தேசத்துல உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தை கிழித்து உருக்கும் அக்கினி எரியுமா போல கர்த்தர் ஆண்டவரே அந்த நேபாள் தேசத்துல இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். கூட்டம் கூட்டமாய் மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பின்மாறி காலத்து மழை நேபாள் தேசத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும். சூசான் நகரம் எப்படி ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததோ அன்று நேபாள் தேசம் கர்த்தர் பக்கம் திரும்பி ஆர்ப்பரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து எழுப்புதலை பரவ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதலுக்கு விரோதமாக இடம்பெற எல்லா கலவரத்தின் ஆவிகள், கலவரத்தை தூண்டி ரத்த சிந்த வைக்கிற எல்லா வல்லமை முடக்கப்படட்டும். சமாதானமும் எழுப்புதலும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.